அழைத்த மரியாதைக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், மதுரை மாநகரினுடைய முன்னாள் மேயர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய அன்பு தந்தை ராஜன் செல்லப்பா ஐயா அவர்களுக்கும், என்னை தொலைபேசியின் வாயிலாக அழைத்து அன்பை பகிர்ந்து நீங்கள் இருந்தால் நாங்கள் மகிழ்வோம் என்கிற இரண்டு சொற்களில் என்னை வரவழைத்த பேரன்பிற்கு சொந்தக்காரர், மரியாதைக்குரிய இதயம் நிறைந்த அன்பு சகோதரர் திரு ராஜன் சத்யன் அவர்களுக்கும், மேடையிலே அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கீழே அமர்ந்திருக்கிற அத்துணை அன்பு உள்ளங்கள், பிரமுகர்கள், மரியாதைக்குரிய குடும்பத்தினர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், மாணவிகள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிமையான இதயம் நிறைந்த மாலை வணக்கங்கள். நான் மேலே இருந்து பார்த்துட்டே இருந்தேன். ஒரு சின்ன வேண்டுகோள், ஃபோனெல்லாம் கீழே வச்சிருக்கேன்னு, எல்லா ஃபோனையும் கீழே வச்சிரு. வாழ்க்கையில் வீணா போகிறதுக்கான அடுத்த விஷயம் ஃபோன் தான். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இதில் சர்ச் பண்ணதெல்லாம் கிடைக்கும்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். இதில் சர்ச் பண்ணதெல்லாம் கிடைக்கும்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். நீ என்னெல்லாம் சர்ச் பண்ணுறன்னு ஒன்று சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது தகவல்கள் கிடைக்கிற இடமா இல்லை நம்மை பற்றிய தகவல்களை எடுக்கிற இடமானே நமக்கு தெரியாது. நான் பார்க்குறேன், உங்களுக்காக ஒரு ஊக்கத்தொகை வழங்குகிற விழா, உங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க. அத்தனை பேரோட அம்மா அப்பாவும் வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். முடிந்தவர்கள் வந்திருக்காங்க. ஏன் அத்தனை பேரோட அம்மா அப்பாவும் வரலைன்னா, அவர்கள் இந்த நாளில் ஏதாவது ஒரு வேளையில் அவர்கள் அவர்களுடைய உழைப்பை கொடுத்து கொண்டிருப்பார்கள். யாருக்கு? இந்த ஏசி ஹாலில் நம்ம எம்எல்ஏ சார் நடத்துகிற இந்த விழாவில் நீங்கள் இப்போ பங்கு பெறுவதற்கு அவங்க வெளியில் வியர்வை சிந்திட்டு இருப்பாங்க. ஒன்னே ஒன்று சொல்கிறீங்க, வந்து அமர்ந்து நான் அப்படியே எல்லாத்தையும் நான் ரொம்ப நல்லா கவனிப்பேன், நான் நல்லா பேசுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க. அதற்கு முதல் காரணம், நான் ரொம்ப நல்லா கவனிப்பேன், எல்லோரையும் தனித்தனியாக கவனிப்பேன். ஒரு மேடையில் என் பார்வைக்கு ஒரு 10,000 பேர் தெரிஞ்சாங்கன்னா அந்த 10,000 பேர் மீதும் குறைந்தபட்சம் ஒரு 10 முறையாவது என் பார்வை விழுந்திருக்கும். யார் மிகச்சிறந்த கவனிப்பை, தன்னை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தெளிவான சிந்தனையோடு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். நான் மேல இருந்து பார்க்கிறேன், இந்த ஏசி குளிர் தாங்காம எல்லா அம்மாவும் எல்லா அக்காக்களும் அப்படி சேலை இழுத்து போத்திக்கிட்டு, உனக்கு குளிருதாடி, எனக்கும் குளிருது அப்படின்னு அந்த அக்கா பிள்ளைங்களாம் பசங்கள்லாம் போனை பார்க்க 4 கேள்வி எம்எல்ஏ அவர்கள் கேட்டார். மரியாதைக்குரிய அன்பு தந்தர்கள் கேட்டாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லவா, கேள்விக்கே பதில் தெரியவில்லை என்றாலும் பதில் சொல்வதற்கான தைரியம் எனக்கு இருக்கிறது என்று எவன் முதலில் எழுந்திருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றியாளன். இப்ப முத்துராமலிங்கையா வந்து பேசிட்டு போனாங்க, ஹரி தியாகராஜன் அவர்கள் பேசினாங்க. கேள்வி கேட்கிறப்ப கனவு காணுங்கள் அப்படின்னு என்ன அதிகமாக சொன்னார், மாணவர்கள்ட்ட கேட்டாருன்னு ஒரு பொண்ணு மேலே ஏறி வந்து சொல்லுச்சல, நான் பாராட்டுறேன். அந்த முதல் கேள்வியிலேயே மேடைக்கு வந்துடணும். நீங்க தவறா சொல்றீங்க சரியா சொல்றீங்கிறது அடுத்த விஷயம். ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குதுன்னு வச்சுங்க, ஒரு கிரவுண்ட்ல ஒரு 10 லேன். யாராவது அத்லட் இருக்கீங்களா தங்க? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல அத்லட் யாராவது இருக்கீங்களா? விளையாடுற பசங்க அத்லட்ஸ் என்னதாண்டா விளையாடுவீங்க? வீடியோ கேம் விளையாடுவீங்க, சுடுவீங்க, குரூப் சேர்ந்துக்குவீங்க, என்னதான் பண்றீங்க? எல்லாம் படிக்கவும் மாட்டேங்கிறீங்க, விளையாட என்னடா எல்லாம் நாசாக்கு போயிட்டீங்களா? இஸ்ரோ விளையாடுவியா? கையை தூக்க வேண்டியதானே சொல்லும். அதுக்கு தானே சொன்னேன், என்ன விளையாடுறீங்க பா, பின்னாடி அங்கே பேசக்கூடாது தம்பிடே. அந்த குரூப் ஆரம்பத்துலேருந்து பேசிட்டு இருக்க, மற்றவங்க மாதிரி நான் பொறுமையா இருக்க மாட்டேன். வாத்தியாரவில் பார்த்தவன் இறங்கி வந்து மண்டையிலே கொட்டுவேன், சரியா? இது அமைதியா இரு. 10 பேர், அந்த 10 குரூப், அந்த 10 பேர் அந்த குரூப்ல இருக்கீங்க, மாறி மாறி பேசுறீங்க, மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க. மறுபடியும் சொல்றேன், இது உங்களுக்காக நடத்தப்படுகிற விழா. இந்த 2000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உங்க அப்பா 10 நாள் மதுரையில் வேலை செய்யணுங்கிற அறிவு இருந்ததுன்னா நம்ம பேச மாட்டோம்.
ஒரு வாரம் எங்க அப்பா உழைக்கணும், அவர் ஈகோ அடகு வச்சுட்டு, அவர் தன்மானத்தை அடகு வச்சுட்டு மார்க்கெட்ல மூட்டை தூக்குங்கிற அறிவு இருந்ததுன்னா, நீ பொறுப்பா வந்து அமைதியா நின்று அந்த 2000 வாங்கிட்டு போய் அப்பா அம்மாட்ட கொடுத்து கால ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த 2000 ரூபாய் நீங்க வச்சுக்கோங்க, எப்ப தேவைப்படுதோ நான் கேட்கறேன்னு சொல்லுவேன். ஒன்னே ஒன்னு சொல்றேன், எந்த பையன் பணத்தை மதிக்கிறானோ அந்த பையன் வாழ்க்கையில தோக்க மாட்டான். இப்ப சொல்லு சொல்லும், சாரி உன்னை லேட் பண்ணிட்டேன், கொஞ்சம் திருத்த வேண்டி இருக்குல்ல, எல்லாம் அன்பு தம்பிகள் சொன்னா கேட்டுப்பாங்க, கையெல்லாம் கேட்ட வேண்டாம், அண்ணன் மாதிரி தான் சொல்லுக்குன்னு. எத்தனை மீட்டர்? 3000 மீட்டர். ஓ வெரி குட், வாழ்த்துக்கள், கைத்தட்டுங்க தம்பிக்கு, உட்காருங்க, நல்ல லவுடாவும் பேசுங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், எல்லார் மேலேயும் மரியாதை இருக்கணும், யாரை பார்த்து பயம் வேண்டாம், யாரை பார்த்து ஆச்சரியமும் பட வேண்டாம், அவங்ககிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்கோ அதை கற்றுக்கணும், அதோட நிறுத்திக்கணும் நம்ம வாழ்க்கை, அது நம்மளுக்கு சேஃப் எப்பயுமே. இப்போ நீங்கள் ஒரு 10 லேன் இருக்கு, மற்றவங்க 2 இருக்கு, எவ்வளோ பேர் ஓடுவீங்க ஒரு ட்ராக்ல, ஒரு கிரவுண்டில் 10 12 டிபெண்ட்ஸ் இல்லையா, ஒரு 10 லேன் உதாரணமாக வச்சுக்கலாம். ஒரு கிரவுண்டு, அதில் 10 லேன் இருக்கு, 10 ட்ராக் இருக்கு, 10 ஓட்டப்பந்தய வீரர்கள் ஓட போறாங்க, ரெடியா இருக்காங்க. சுத்தி இருந்து ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓட்டப்பந்தயத்தை ஒலிம்பிக்னா நிறைய பேர் இருப்பாங்க, காமன்வெல்த்னா நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 10 பேர் ஓடுறாங்க, ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். அதுல 10ஆவதா வந்தவனை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நான் என்ன தெரியுமா நினைப்பேன், அந்த 10 பேருமே வெற்றியாளர்கள் நினைப்பேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ்ங்கிறது அந்த நிமிஷத்துல அந்த ட்ராக்ல ஓடுனவங்களுக்கான பதவி, கரெக்டா? அந்த நிமிஷத்துல ஐயா என்ன சொன்னார், முத்துராமலிங்க 10வது ஃபெயில் ஆனாரு, ஆனா டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சாரு, என் ஊர்லயே முதல் இன்ஜினியர் நான் தான், இன்னைக்கு 1.5 லட்சம் பேர் என்னோட இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறாங்கன்னாரு. இது வெற்றியா? இப்ப 10 பேர் ஓடுறாங்க, 1000 பேர் பார்க்கறாங்க, 10ஆவதா வந்த ஆளை கூட நான் பெருமையா நினைப்பேன். ஏன் தெரியுமா? அவர்கள் பங்கேற்பாளராக இருக்கிறார்கள், பார்வையாளர்களாக இல்லை. நீங்க பார்ட்டிசிபெண்டா இருக்கணும், எந்திரிக்கணும், போல்டா பதில் சொல்லணும். எதுக்கெல்லாம் பேசுற? நான் பாக்குறேன் பஸ்ல தொங்கிட்டு போறிய, எனக்கு பஸ்ல பசங்க தொங்கிட்டு போறப்பதான் நான் நம்புவேன் நம்ம முன்னோர்கள் குரங்கு தான், அதுல இருந்து தான் நம்ம டெவலப் ஆகி வந்திருக்கோம். சில சமயம் எனக்கு இருக்கும், அப்படி டெவலப் ஆகி இவ்வளோ பெர்ஃபெக்டா வந்துருவோமா? டார்வின் தியரியை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணு. ஆனா உண்மை என்னமா தொங்குறேன், ஸ்டைல் இப்படி ஏறான், இறங்கி செவில்ல ஒன்று விட்டா ஏறுவானா? நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்விதான் உங்க எல்லார்ட்டையுமே, உங்க உயிர் உங்களுக்கு என்னைக்குமே முக்கியமா தெரியாது, ஏன்னா உங்க வயசு அப்படி. ஆனா ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுருச்சுன்னா, ஒரு சின்ன சளி ஜுரம் வந்துருச்சுன்னா, நீ வீட்டில் படுத்திருந்தீங்கன்னா விடிய விடிய 4 கண்கள் உனக்கு பக்கத்துல உறங்காமல் இருக்கும், அது உங்க அம்மா அப்பான்னு நினைச்சுக்கோ. ரொம்ப சீரியஸா படி, என் நேரமும் அப்படி அப்பெல்லாம் சொல்லவே மாட்டேன். நல்லா விளையாடணும், நல்லா ஃப்ரெண்ட்ஸோட பேசணும், இப்போ எவ்வளோ சொன்னாலும் கேட்காம வீடியோ எடுக்கணும். ஸோ பண்ணுறீங்களா? நான் சொன்னேன் தம்பி, நான் 6 அடி தம்பி, ஸ்டேஜ் வேற ஹைட்டாக போட்டிருக்காங்க, வாத்தியார வேலை பார்த்துருக்கேன், பிட் எழுதுறவன் முகரை பிட் அடிக்கிறவன் முகரையை பார்த்தா வாத்தியாருக்கு தெரியாதா? ஆமாம், அவ்வளோ நல்லது என்ன ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டா உட்காந்துருக்கேன், அதெல்லாம் வேண்டாம், ஃபோனில் கீழே வச்சேன். எதுக்கு மறுபடியும் சொல்கிறேன்னு வச்சுக்கோயேன், உன் மண்டையில் ஏறணும்னு சொல்கிறேன், மண்டையிலே ஏறல, நான் ஃபோனில் தான் ஏற்றிப்பேன்னா மண்டையை வேண்டாம், கழட்டி வச்சிரு தங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம மூளையோட மெமரி பவர் என்னங்கிறேன். இப்போ நம்ம ஃபோனில் இப்போ வந்து 2 TB அதானே சார் வந்திருக்கு, ஐஃபோனில் 2 TB தானே இப்போதைக்கு அதிகபட்ச ஸ்டோரேஜ் வந்து 2 TB டெராபைட், அதாவது 1 GB இருந்தாலே நம்மளும் கொண்டாடுறாங்க. 2 TBனா அதெல்லாம் பயங்கரமான மெமரி பவர், அந்த மாதிரி ஒரு ஃபோன் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் மனிதன் மூளையில் இருக்கிற மெமரி பவர் எப்படி தெரியுமா? நீங்கள் இப்போ ஒரு நூலகம், உலகத்திலே மிகப்பெரிய நூலகம் எதுவும், அந்த நூலகத்துக்குள்ளே போய் அந்த நூலகத்தில் இருக்கிற அத்தனை புத்தகங்களும் நீங்கள் படிச்சிட்டாலும் அந்த மாதிரி 1000 நூலகங்களை படித்து சேமித்து வைக்கிற அறிவு நம்ம மூளைக்கு இருக்கான். ஆனா நம்ம மூளை என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியும். ஷார்ட்ஸ் பார்க்குது, ரீல்ஸ் பார்க்குது, அடுத்தவனை பத்தி குறை பேசுது, தேவையில்லாம விஷயங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாம் பண்ணுது. அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட பேசுறதுக்கு எனக்கு ஏன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சினா, நான் அரசு பள்ளியில படிச்சு இன்றைக்கு தமிழ் சமூகத்திற்கு தெரிகிற ஒரு மனுஷனா இருக்கேங்கிற தைரியத்தில்
அரசு பள்ளிகள் சிறந்த பள்ளிகள்னு சொல்றதுல எனக்கு பெருமை. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கும்னா, இயல்பாகவே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு வெறி இருக்கும். அவனுக்கு கைட் பண்ண ஆள் இருக்காது, கொஞ்சம் முரடாக தான் இருப்பான், கைட் பண்ண ஆள் இருக்காது. குடும்ப பின்புலம் அப்படி இருக்காது. ஒரு சரியான குடும்ப பின்புலத்திலேருந்து வந்த பையன் அவன் கரெக்டாக கைட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த சூழல் உருவாக்கிடும். எந்த சூழலுமே இல்லாத குழந்தைங்க இவங்க. அப்போ சூழலை நீங்கள் தான் கற்றுப்பீங்க. போக 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 தெரியும் எல்லாமே. பயங்கரமாக கோவப்படுற அத்தனை பேருமே வயசு ஆக ஆக கோவத்தை குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. பக்குவம் தான், எல்லாமே பக்குவம் தான். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு சின்ன விஷயம் கரெக்டாக யாராவது கைட் பண்ணிட்டா போதும், நீங்களாம் பெரிய ஆளாக வந்துடுவீங்க. சின்ன சின்ன ஒரு ஒன்றும் இல்லைங்கண்ணே, ரேடியோ ஸ்டேஷன் இங்கே என்ன எஃப்எம், இங்கே சூரியன் எஃப்எம் இருக்கா, ஹலோ எஃப்எம் இருக்கா? ஒரு எஃப்எம்க்கு ஒவ்வொரு பண்பலைக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, அலைவரிசை இருக்குல்ல. இப்போ 100.1 90.5 ஏதோ ஒன்று வச்சுங்க. அந்த அலைவரிசையில் வச்சா மட்டும்தானே கண்ணு அந்த எஃப்எம் கரெக்டாக கேட்கும். கரெக்டா அந்த எஃப்எம் அந்த அலைவரிசையில் வச்சாலும் கேட்கும். இப்போ 90.5ங்கிறத ஒரே ஒரு பாயிண்ட் ஏற்றி 91.5ன்னு வச்சிடறோம். அது கேட்குமா? கேட்காது. கொஞ்சம் கிட்ட வரப்ப கரங்கும். கரெக்டாக இது பண்ணிட்டோம்னா ஃப்ரீக்வன்சி செட் ஆயிரும், நல்ல பாட்டு கேட்கலாம். நம்ம மனசும் அந்த மாதிரி தான் கண்ணு. கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் ஒரு பண்பால ஒரு அலைவரிசையில் உங்களை கொண்டு போய் நீங்கள் நிலைநிறுத்திட்டீங்கன்னா உங்களால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி மட்டும்தான் கிடைக்குமே ஒழிய உங்களால் துன்பம்ங்கிறது யாருக்குமே கிடைக்காது. அந்த அலைவரிசையில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு இந்த மாதிரி விழாக்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பேச்சு போட்டியில் பரிசு வாங்கி என்னுடைய காலேஜ் ஃபீஸை நானே கட்டினேன். நான் 8வது படிக்கிறதுலேருந்து பார்ட் டைம் வேலை பார்த்துருக்கேன். 8ஆம் வகுப்பு டாக்டர் சாமிநாதன் பேர், ஈரோட்டில் இருக்கார், இன்னும் இருக்கார் டாக்டர். அவர்கிட்ட கம்பவுண்டர் வேலை பார்த்துருக்கேன் 8வது படிக்கிறதுலேருந்து. 12th முடிச்சுட்டு காலேஜ் போனேன்னா பேச்சு போட்டியில் போய் ஜெயிச்சு அந்த பணத்தை வச்சு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுவேன், ரூம் ஃபீஸ் கட்டுவேன், நானே படிப்பேன். ஏன் அப்பா அம்மாட்ட காசு வாங்கக்கூடாதுன்னு உறுதியாக இருந்தேன். எங்கள் அப்பா சொன்னார், எனக்கு ஒரு அண்ணன், 2 பேருமே நல்லா படிக்கிறீங்க, 2 பேரில் ஒருத்தனை தான் என்னால் படிக்க வைக்க முடியும், நீங்களே முடிவு பண்ணிக்கினார். எங்கள் அண்ணன் சொன்னான், நான் படித்து தம்பியை படிக்க வைக்கிறேன், அதுக்குள்ளே தம்பி மேனேஜ் பண்ணிப்பான், நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம்னார் எங்கள் அண்ணன். எங்கள் அப்பா, நான் லஞ்சம் வாங்காத ஒரு அரசு துறை அதிகாரிடா, என்னால் இவ்வளோதான் முடியும்னார். படிக்க வச்சார். எங்கள் அண்ணன் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன படிக்க வச்சார். சிம்பிளாக நாங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது என்ன தெரியுமா? அம்மா அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற குழந்தைங்க வாழ்க்கையில் தோற்றதாய் சரித்திரமே கிடையாது. அப்பா நடந்து போயிட்டு இருப்பாரு, அம்மா கவர்மெண்ட் பஸ்ஸில் போய் கூலி வேலைக்கு போகும், 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகும், கூலி வேலைக்கு போகும், அடுத்த வீட்டு பாத்திரம் கழுவ போகும். இவன் பைக் வேணும்னு கேட்டு அடம் பண்ணானா நான் கேட்குறேன், பைத்தியம் தானே அவன். கரெக்டா கண்ணு? அப்பா பஸ்ஸில் போறாரு, சைக்கிளில் போறாரு. இன்னும் அந்த மனுஷனுக்கு கால் செருப்பே சரியா வரல, அவர் ஃபோன் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்றாரு. எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடு அப்படின்னு இவன் சண்டை போடுறான். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கொடுத்தோன்னே சார் இவன் உடனே அடுத்து ஐநா சபைக்கு தேர்வாயிடுவான். ஐநா சபைக்கு தேர்வானோன்னா இந்தியாவை பற்றி பேசுவான். இந்தியாவை பற்றி பேசணும், இந்தியாவே இவனை கொண்டாடும். உருப்படாமோடது நமக்கு என்ன பண்ண போகிறோம் நமக்கு தெரியும். ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி நான் தான் ரீசெண்டாக ஒரு மேடையில் பேசுகிறப்ப சொன்னேன், சாதாரண ஃபோன் இருந்துச்சு, பட்டன் ஃபோன் இருந்துச்சுல்லனே, அமைக்கி பேசுவோம். அந்த ஃபோனு நம்மளுக்கு நிறைய சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் பண்ணி அது என்ன ஃபோனாக மாறிச்சு, சாதாரண ஃபோன் என்ன ஃபோனாக மாறிச்சு, ஸ்மார்ட் ஃபோனாக மாறிச்சு. ஃபோன்லாம் ஸ்மார்ட் ஆயிடுச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ஃபோனும் ஸ்மார்ட் ஆயிடுச்சு. இதில் வேற கேட்குறான், உன் ஃபோனில் சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்கும்? ஏன்னா 2000 பேர் வச்சு இவன் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கான். டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். நான் ஒன்னே கூட சொல்கிறேன் செல்லங்களா, நீ ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பார்க்காத, படத்துக்கு போகாத, உனக்கு பிடிச்ச நடிகர்களை கொண்டாடாத, பாட்டு கேட்காத, இது எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் எதற்கு எவ்வளவு நேரம்னு தெரிஞ்சுக்கும். அவ்வளோதான். கரெக்டா? நான்லாம் நல்லா பாட்டு கேட்பேன், நல்லா ஃப்ரெண்ட்ஸோட பேசுவேன், நல்லா வெளியில் போவேன், ஆனால் லைப்ரரிக்கும் போவேன். எதற்கு எவ்வளோ நேரம்? இதை பிரிச்சுட்டாவே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க டைமே இல்லைன்னு.
எங்க அப்பா சொல்லுவார், யார் உலகத்தில் டைமே இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க பொய் சொல்றாங்க, அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. டைமை மேனேஜ் பண்ண தெரியாதவங்க தான் டைம் இல்லைன்னு சொல்லுவாங்களாம். டைமை மேனேஜ் பண்ணது. இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் இருக்கீங்க? கை தூக்குங்க. நம்ம 12th ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா சொன்னோன்னா கை தூக்கணும். யோசிச்சு ஃபர்ஸ்ட் குரூப் தானா, என்னடா மச்சான் கீழே போட்டு ஓகே கேட்கலாமா? இப்போ தேர்ட் குரூப்பு காமர்ஸ் அக்கௌண்டன்சிலாம் அங்கிருந்து அக்கா தூக்கடா ஒன்னதான் கூப்பிடுறோம். கொதிக்காதீங்க, அவனே தூக்குவான். பைய கொண்டு வந்துருவோம் பையனை. ஓகே, காமர்ஸ் அக்கௌண்டன்சி எல்லாம் செக்கில் போடுறோம். நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் குரூப்பு, செகண்ட் குரூப்பு, தேர்ட் எதுனாலும் எல்லாருக்கும் ஒரு சப்ஜெக்ட் வரவே வராதுன்னு நாமளே நினைச்சிருப்போம். கரெக்டா இல்லையா? கரெக்டா? இந்த சப்ஜெக்ட் நான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிப்பாங்க, நாளைக்கு மட்டும் எப்படியாவது நான் வாழ்க்கையில் தாண்டிட்டேன்னு வச்சுக்க மச்சான். இந்த பிள்ளை ஆமாங்குது. பசங்க ஜாலியாக பேசிக்குவாங்க. நாளைக்கு என்ன எக்ஸாம்னே ஃப்ரெண்ட்கிட்ட தான் கேட்பான். நாளைக்கு தாண்டா கெமிஸ்ட்ரியா? என்னடா ஃபிசிக்ஸ்ன்னு நினச்சேன். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு, ஃபிசிக்ஸ்னாலும் படிக்க போகிறதில்ல, கெமிஸ்ட்ரினாலும் எதுக்கு உனக்கு, ஏன் இப்போ இல்லைடா சும்மா ஒரு நாலேஜுக்கு அப்படி கேஷ். இந்த பொண்ணுங்க பேசுறது அதிர்ச்சியாகவே பேசும் எப்பயும். இல்லடி படிக்கவே இல்லடி, என்ன பண்ணுறதுனே தெரியலடி. ஆரம்பித்து ஒரு வருஷம் கழித்து எக்ஸாம் ஆள் முன்னாடி 2 பேரும் என்ன பண்ணுறதுனே தெரில. நான் தான் குலதெய்வத்திட்டு வேண்டிட்டு வந்திருக்கேன். குலதெய்வம் என்ன இப்போ 12th எக்ஸாம் எழுதுறதுக்கு அது வந்திருக்கு கூட. ஒருத்தன் 10th வேண்டிக்கிறான், ஒருத்தன் 11th. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆளுங்க வேண்டுக்கெல்லாம் எல்லா தெய்வமும் படிச்சிருந்தா அதுங்களாம் பெரிய ஆளாயிரும். அந்த அளவுக்கு வேண்டிட்டு வருது. இப்படி அது காப்பாத்திரு. சில பேர்லாம் கருணை மனு எழுதுறான். நான் வாத்தியார் அவளை பார்த்துருக்கேன்ல, ஒருத்தன் எழுதியிருக்காங்க சார், பேப்பர் திருத்திட்டு கடைசியில் குறிப்பு அப்படின்னு போட்டு ஸ்கெட்சில் அண்டர்லைன் பண்ணியிருக்கான். ஸ்கெட்ச் பெண்ணில் அண்டர்லைன் பண்ணி, என்னை எப்படியாவது பாஸ் செய்து விடுங்கள். நான் ஏதோ முக்கியமான கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருப்பான்னு நினச்சிக்கிட்டு ஸ்கெட்சில் என்னை எப்படியாவது பாஸ் செய்து விடுங்கள். என் குடும்பம் மிகவும் சிரமப்படுகிற குடும்பம். நான் படித்து தான் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இது எழுதுற அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, நான் படித்து தான் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். ஒருவேளை எச்சரிக்கை நமக்கு, ஒருவேளை நீங்கள் என்னை பாஸ் செய்யாவிட்டால் என் குடும்பத்தில் நடப்பதற்கு நீங்களே பொறுப்பு. இப்போ நான் பேப்பரை வச்சுட்டு எனக்கு நெஞ்சு பதக்குன்னு அடிச்சுக்குது. இப்போ என்ன பாஸ் பண்ணுறதா ஃபெயில் ஆக்கிறதான்னு அந்த பேப்பரை அன்றைக்கி திருத்தலை. அடுத்த நாள் திருத்திக்குவோம். மீதி பேப்பரில் அதை வச்சுட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வரலைங்க. நான் யோசிக்கிறேன், ஒருவேளை ஏதாவது பண்ணிக்குவானோ, இல்லை அவங்க அம்மா அப்பா ஏதாவது அடிச்சு மன உளைச்சல் ஆயிடுவானோ அப்படின்ட்டு பாஸ் பண்ணி விட்டேன். கடைசியாக உடனே நீங்கள் இது குறிப்புன்னு எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிடாதீங்க. அவன் 6வது படிக்கிறான், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாம் தர்ம பாஸ் ஆகி போச்சு, பிரச்சனை கிடையாது. எதுக்கு சொல்றேன்னா, என்ன நடக்க அழகா சொன்னார், அடைய முடியாத கனவை காணுங்கள்னு. நான் ராஜசத்தியன் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்ன அழகான வார்த்தைன்னு. தங்க ஒரு விஷயம் பாருங்களேன், இப்போ அடைய முடியாத கனவுன்னு ஒரு கனவு. பாப்பா என்ன தெரியுமா, இந்தடா நீ நான் ஒன்னதான் கைக்கணும். நம்ம ஒரு நிமிஷம் உட்காரு. நான் யாரே இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பழக்கம் இருக்கு, நம்ம யாரையாவது கேட்டோம்னா பக்கத்தில் இருக்கவங்களை பார்க்கறது. என்ன அர்த்தம்னா, நான் பொறுப்பில்லை, இவ்வளோ கேளுங்க சார். நான் ஸ்டூடெண்ட் பசங்கிட்ட டே என்னடா ஆன்சர் அப்படின்னா, டே உனக்கு தெரியுமாடா அப்படின்னு இவனை கேட்பான். ஏன்னா அவனுக்கும் தெரியாது, அவனை எழுப்பி விட்டுருவோம் அப்படின்னு. எந்திரி பாப்பா, உன்னால் அடைய முடியாத கனவா எது இருக்குன்னு நீ நினைக்கிறேன்? நிச்சயமா இருக்கும் எல்லாருக்கும். எதுவுமே இல்லை நான் எல்லாம் அடைஞ்சிருவேன் அப்படி சொல்ல முடியாது. நான் முன்னாடியே சொல்லிடுறேன். உன்னால் அடைய முடியாத கனவா என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அப்பா என்ன பண்ணுறாங்க தங்கம்? ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறாங்க. ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறாங்க. அம்மா வேலைமாலில் வேலை பார்க்குறாங்க. சரி ஓகே. உங்கள் ஃபேமிலியால் அடைய முடியாத கனவு என்ன இருக்கும்? இப்போ நீ யோசிக்கிற, இப்போ ஏர்போர்ட்டில் அப்பா வேலை பார்க்குறாங்க, நான் ஒரு ப்ரைவேட் ஜெட் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது அடைய முடியாத கனவு தானே, கரெக்டா? ஆனால் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அந்த மாதிரி அடைய முடியாத கனவுன்னு ஒன்று இருக்கு? அதாவது யோசிச்சிருக்கீங்களா அதை பற்றி? யோசிச்சது இல்லையா? எதனால சொல்லலாம், தப்பே கிடையாது.
என்ன இதெல்லாம் யோசிக்கணும் அவசியமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, யோசிச்சது கிடையாது. உட்காருங்க. இப்போ ஐயா சொன்னதுக்கான காரணத்தை சொல்றேன். அடைய முடியாத கனவை காணுங்கள்னு அவர் பேசினாரு, அப்புறம் சிந்தியுங்கள்னு சொன்னாரு. இப்போ தங்கச்சி வந்து எந்திரிச்சு அப்பா ஏர்போர்ட்ல வேலை பார்க்குதுன்னுச்சு. ஏர்போர்ட்ல வேலை பார்க்குற அப்பாவுக்கு பிறந்த ஒரு புள்ள அதே ஏர்போர்ட்ல கொண்டு போய் பிரைவேட் ஜெட்டை நிறுத்தினா அது வெற்றியா, மாபெரும் வெற்றியா, இமாலய வெற்றியா? இமாலய வெற்றி. அது அடைய முடியாத கனவு அந்த பிள்ளைக்கு. ஆனா அந்த அடைய முடியாத கனவை ஒரு மனுஷன் ஃபிக்ஸ் பண்றப்ப அந்த புள்ள என்ன பண்ணும்? அந்த கனவை அடைவதற்கான வழிகளை தேட துவங்கும். அந்த கனவை அடைவதற்கான வழிகளை தேட துவங்குகிற பொழுது தன்னை தகுதியை எப்படி படுத்திக்கணும்னு புரியும். எந்த குவாலிட்டியை வளர்த்துக்கிட்டா அந்த கனவை நோக்கி நாம பயணிக்கலாம்னு அந்த புள்ள யோசிக்கும். கரெக்டா? இப்ப ஆசைப்படுறது தப்பே கிடையாது, ஆசைப்படுறது தப்பே கிடையாது. நீங்கள் ஆசைப்பட்டதுக்கு தகுந்த மாதிரியான தகுதியை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகில் எல்லாமே சாத்தியம் என்பதற்கு உதாரணம். இன்னொன்னு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு முக்கியமா நான் சொல்ல வேண்டியது, எப்ப உங்களுடைய ஆசிரியர்களை நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்களோ அன்னைக்கு நீங்க சூப்பர் சொல்லலாம். நிறைய பசங்க என்ன, நானே பண்ணியிருக்கேன். நான் என்னோட இங்கிலீஷ் டீச்சரை ரொம்ப கிண்டல் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் எனக்கு இங்கிலீஷ் சரியா வராமல் போனது காரணம் அதுதான் நான் நினைச்சுப்பேன். உண்மையிலே நான் தான் நினைச்சுப்பேன். நீங்க இம்ப்ளிமெண்டே பண்ணி பாருங்க. நீங்க எந்த ஆசிரியரை அதிகமாக கிண்டல் பண்றீங்களோ அந்த சப்ஜெக்ட் ஜென்மத்துக்கு உனக்கு வராது. நான் சொல்றேன். அப்படியே ஒருவேளை நல்லா படித்தாலும் அதில் நீ உருட்டு வரவே முடியாது. ஏன்? விதைச்சது நாம, அறுவடை பண்ணி தான் ஆகணும். ரொம்ப சாதாரணமாக ஒரு பிரைவேட் ஸ்கூலில் போயிட்டு நீ ரொம்ப சாதாரணமாக ஒரு சாரை கமெண்ட் பண்ணிட முடியாது. கூப்பிட்டு உட்கார வச்சு உரிச்சிருவாங்க. ஆனால் இதுவே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்னா நீ ஒரு அட்வான்டேஜே எடுத்துப்ப. சார் ஒன்றும், நான் பார்க்குறேன் அன்னைக்கு ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்காரு. பசங்க கிண்டல் பண்ணி அவர் சுற்றி ஆடிட்டு இருக்காங்க. நான் நினச்சிக்கிட்டேன் அவரை கிண்டல் பண்ணி பசங்க ஆடுற மாதிரி எனக்கு தெரியல, அவன் படத்தை சுற்றி அவனே ஆடுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவன் சாவுக்கு அவனே ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஆசிரியர்களால் தான் இந்த உலகமே நடந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய அன்பு தந்தை எம்எல்ஏ அவர்கள் சொன்னாரு, 4G 5Gக்கு மேலாம் ஒரு ஜி இருக்கு. அது யாருன்னா குருஜினாரு. மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு குழந்தை தெய்வ நிலையை, உச்ச நிலையை அடைய வேண்டும் என்றால் குரு என்கிற ஏணி அவசியம், தேவைங்கிறதுக்காக தான் அம்மா அப்பா தெய்வத்துக்கு நடுவில் முன்னோர்கள் குருவை வச்சாங்க. அப்துல் கலாம் உருவாக்குனது குரு. அப்பாதுரை சாலமன் என்கிற கிறித்துவ ஆசிரியரும் சிவசுப்பிரமணிய ஐயர் என்கிற இந்து ஆசிரியரும் இணைந்து தூக்கிவிட்ட இஸ்லாமிய குழந்தைதான் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி. அமெரிக்காவினுடைய செயற்கைக்கோள்களின் கண்களிலேயே விரலை விட்டு ஆட்டிவிட்டு போக்ரான்ல அணுகுண்டு சோதனை நடத்தி காமிச்ச மாபெரும் சாதனையாளர். ஒரு ஆசிரியர் உருவாக்கின மனிதர். பறவை பறக்கும் விதத்தை ஆசிரியர் சொன்னப்ப கலாம் எந்திரிச்சு சொன்னாராம், மன்னிக்கணும் ஐயா, என்னால புரிஞ்சுக்க முடியல, வாங்கடா கடற்கரைக்கு. கடற்கரையில போய் நின்று பறவைகள் பறக்கிற விதத்தை காமிச்சு இதுதான்டா பறவை. கலாம் கேட்டாராம், இதே மாதிரி மனிதனும் விண்வெளியில் பறக்க முடியுமா? நீ நினைத்தால் முடியும் கலாம் என்று சொன்ன ஒரு வார்த்தை கலாமை உயரத்திற்கு கொண்டு வந்தது. உசேன் போல்ட் தெரியுமா? ரன்னர், மின்னல் மனிதன் பேர். அவர் பண்ண ரெக்கார்டை இப்ப வரைக்கும் யாரும் பிரேக் பண்ணல. 100 மீட்டர்ஸ்ல தம்பி நீ பண்றா, 3000 மீட்டர்ஸ் பண்றீல, 100 மீட்டர் ட்ரை பண்ணு, வாழ்த்துக்கள். 100 மீட்டர் பண்ணல யாருமே, இது வரைக்கும் யாருமே அச்சீவ் பண்ணல. 10 செகண்ட்ஸ் 9.48 செகண்ட் எனக்கு எக்ஸாக்டா தெரியல, அச்சீவ் பண்ண முடியல. அந்த உசேன் போல்ட்டை கொண்டு வந்தது ஒரு ஆசிரியர். உசேன் போல்ட்டுக்கு ரன்னிங் ரேஸ்ல ஆர்வம் கிடையாது. ஒரு நாள் சாப்பாடு கொண்டு போல. அவர் விளையாடுறப்ப, மற்ற விளையாட்டு விளையாடுறப்ப இவன் வேகமா ஓடுறாங்கிறத பார்த்துட்டாரு அந்த பள்ளி ஆசிரியர். அவனை கூப்பிட்டாரு, ஏன் சோகமா இருக்க? நம்மால் எதுவும் சோகமா இருப்பான். சோறு கொண்டு வரல சார், நான் என்னோட சாப்பாடு தரேன், சூப்பரா இருக்கும், கொடுங்க சார், நீங்க தான் உலகத்திலேயே நல்ல சார். ஒரு கண்டிஷன், எல்லா வாத்தியாரையும் தானே பண்ணுவீங்க, என்ன சார் இந்த கிரவுண்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா, இவ்வளோ தானே அப்படின்னு ஓட்டு வந்திருக்கான். இவர் டைம் பார்த்துருக்காரு, அதிர்ச்சி ஆயிட்டார். என்னடா இவ்வளோ குறைந்த வினாடிகளில் இந்த கிரவுண்டை சுற்றி வந்துட்டேன், சாப்பிட்றான்ட்டு. உன்னுடைய துறை மற்ற விளையாட்டுகள் அல்ல,
ஓட்டப்பந்தயம் என்று காண்பித்தவர் ஒரு ஆசிரியர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஈரோடு மகேஷ் மேடை பேச்சில் நீ சிறந்த ஆளா வருவேன்னு என்னை வழி நடத்துனது வகாபையா, என்னுடைய ஆசிரியர்கள் சிவச்சந்திரன் ஐயா, மன்சூர் ஐயா, தாமோதரன் ஐயா, எல்லாம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற அத்தனை பேருக்குமே ஏதோ ஒரு ஆசிரியர் போட்ட பிச்சை தான் அந்த வாழ்க்கை என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அதனால கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நீ தனியாக இருந்தா, நீ தனியாளாக இருக்குன்னு வச்சுக்கோயேன், ஒரு பையன் தனியாக இருந்தான்னா உண்மையிலேயே எம்எல்ஏ அவர்கள் கூப்பிட்டு உனக்கு வாழ்க்கையில் என்ன வேணால் கேள்றா நான் பண்ணுவேன்டுருவார். அந்த அளவுக்கு நல்லவனாக இருப்பான். தனியாக இருந்தா மகாத்மா காந்தி பேரன் மாதிரியே இருப்பான். சரிங்க சார், சொல்லுங்க சார். இதே ஒரு 4 பையன் கேங்கு சேர்ந்துட்டான்னா கோட்சேவாக மாறிடுவான். என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது. இதற்கு பேர் குரூப் சைக்காலஜி, குழு மனப்பான்மை. நீ என்ன யோசிக்கிறியோ ஒன்றை அந்த மாதிரி யோசிக்க விடாமல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன யோசிக்கிறாங்களோ அதை யோசிச்சாதான் நாம் இந்த இடத்துல இருக்க முடியும்னு நினச்சி அதற்கேற்ற மாதிரி செயல்படுறது. இப்படி தான் நம்ம பையன் கெட்டு போவோம். நம்ம பிள்ளைங்களும் அப்படி அன்னை தெரசா பேத்தி மாதிரியே இருக்கும். ஆனால் 5-6 பிள்ளைங்க சேர்ந்துருச்சுன்னா சிரிக்க ஆரம்பிச்சதுன்னா எதுக்கு சிரிக்குதுன்னு அதுக்கும் தெரியாது, பார்க்குறவனுக்கும் தெரியாது. 4 பிள்ளைங்க சிரிச்சுக்குது இப்பயே. உண்மை அதுதான். நீங்கள் யாருடன் சேருகிறீர்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அழகான வாசகம் இருக்கு, நேரத்தை செலவிடுபவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறுவது கிடையாது. நேரத்தை யார் யாருடன் செலவிடுகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம். அதனால தான் சேர்மானம் பார்த்து சேரு, நல்ல நண்பனாக வச்சுக்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கோ, நல்ல ஆளுங்கிட்ட பழகுன்னு மாறி மாறி நம்ம மக்கள் சொல்றதுக்கான காரணம், பெற்றோர்கள் சொல்றதுக்கான காரணம் இது ஒன்று தான். நான் மறுபடியும் நான் பேசுறவங்க பேச்சையே உதாரணமாக சொல்கிறேன். எனக்கு அவ்வளோ நல்லா பேசினாங்க. முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தர் ரொம்ப அழகாக ஒன்று சொன்னாங்க. அம்மா வேலுசாமி வாத்தியார்னா யாருன்னு சொல்லணும்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகான மொழியில் துணைவேந்தராக இருந்தவங்க பேச கற்றுக் கொடுக்கணுமா என்ன, வியந்து தான் பார்க்கணும் நம்ம எல்லாமே. யார் அப்படின்னா அது நாம் தெரிஞ்சுக்கணும். ஓ, ஒரு ஊக்கத்தொகை கிடைக்குது, எனக்கு முதல் விஷயம் நான் பாராட்டுறேன் நம்ம வேலுசாமி வாத்தியார் கல்வி அறக்கட்டளை என்ன என்னுடைய பாராட்டு அப்படின்னா, முதல் முறையாக மாணவர்களுக்கான ஊக்கத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் ஒரு அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறத பெருமையாகவும், ஒரு அரசு பள்ளியில் படிக்க வச்சு என் குழந்தை மேலே வரணும்னு நினைச்சு அதற்கான ஊக்கத்தை தந்த பெற்றோர்களையும் சேர்த்து கௌரவித்த ஒரே விழா தமிழ்நாட்டில் இது மட்டும்தான். இது வரைக்கும் ஒரு 5000 மேடைகளில் நான் பேசியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு விழா இது வரைக்கும் நான் கலந்துக்கிட்டதே கிடையாது. பெற்றோர்களையும் கௌரவிக்கணுங்கிறது யோசிச்சு பாருங்க. நான் இன்னொரு சொல்லவா தங்கம், நீ படிச்சு அடுத்து காலேஜ் போற, ஏதோ ஒரு கோர்ஸ் எடுக்க போற, அப்புறம் பிஜி சேருவ, அப்புறம் ஏதோ ஒரு வேலைக்கு போயிருவ. நீ காலேஜ் படிக்கிறப்ப கூட உங்க பையனோ பொண்ணோ என்ன படிக்குதுன்னு கேட்டா என்ன படிக்குதுன்னு கூட தெளிவா சொல்ல தெரியாத அந்த அம்மா அப்பா தான் உன்னை அமெரிக்கா வரைக்கும் அமைச்சு வைக்க போற அம்மா அப்பான்னு நினைச்சாவே நீ பெருமையாயிரும். பல அம்மா அப்பாக்கு சொல்ல தெரியாது. எங்க படிக்குது, படிக்குது காலேஜ் போய்கிட்டு. என்னம்மா படிக்குது தெரியல, நல்லா படிக்குது, இப்படிதான் சொல்லும். அந்த அம்மாவுக்கு அந்த டிகிரி பேர் சொல்ல தெரியாது, என்ன எடுத்து என்ன ஆக போறேன்னு சொல்ல தெரியாது. ஆனா பெரியாளா வந்துடணும் என் குழந்தைங்க அப்படிதான் நினைக்கும். உலகத்திலே தங்க அம்மா அப்பா மட்டும்தான் எவ்வளோ வறுமையில இருந்தாலும் தனக்கு பிறந்த குழந்தைங்களை இளவரசனாகவும் இளவரசியாகவும் ஆக்கி பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கிற 2 ஆன்மாக்கள். குகேஷ் சொன்னார்ல ஐயா பேசுறப்ப, எம்எல்ஏ ஐயா பேசுறப்ப சொன்னாங்கல்ல குகேஷ் பத்தி. காசிமான் ஒரு பொண்ணு தெரியுமா? அங்க என்ன சத்தம்? மேடம் உட்காரு, வாங்க மேடம், பரவாயில்ல கொஞ்சம் பொறுமையாக பேசுறீங்கன்னா சந்தோஷமா இருப்பேன், இல்லைன்னா உங்களை பத்தி பேசுவேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமா, இந்த கேரம் சாம்பியன் காசிமா கேள்விப்பட்டீங்களா தங்கங்களா? உலக கோப்பையில் 3 கோல்டு அடிச்சுட்டு வந்தாங்க. 3 கோல்டு காசிமா. நீங்க எல்லாரும் போன் வச்சுட்டு என்னென்னோ சர்ச் பண்றோம்ல, நீங்க கேரம் சாம்பியன் காசிமான் சர்ச் பண்ணி பாருங்க. இப்ப இல்ல, வெளில போறப்ப இந்த பஸ் ஏற்பாடு பண்ணி போறீங்களா சும்மா அப்ப. அந்த குழந்தை சான் பிரான்சிஸ்கோல
கலிபோர்னியாவில் நவம்பர் 11 இருந்து 17 வரைக்கும் நடந்த கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் போய் கலந்துக்க போச்சு. உட்காருங்க, ஏன் எழுப்புறீங்க? உட்கார். பரவாயில்ல பரவாயில்ல சார், உட்கார்றத விடை அப்புறம் எழுப்பிக்கலாம். 10 நிமிஷம் ஆக போகுது சார். ஆமாம், அவனை கேட்க வைக்கிறதே பெரிய பாடு. உங்களால் முடியாத வேலையை நான் செய்கிறேன். அப்புறம் எழுப்பிக்குவோம், விட்டுருங்க. ஏன்னா எதுக்காக நான் உட்காருங்க பேசட்டும்னு சொல்றேன்னா, எந்த பேச்சில் இருக்கிற எந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை எந்த நிமிடத்தில் மாற்றும்னே தெரியாது. அந்த வார்த்தை வரப்ப நீங்க அங்க போய் நின்னீங்கன்னு வச்சுங்களேன், பர்வீன் சுல்தான் அக்கா சொல்லுவாங்க, மறுபடியும் அந்த வார்த்தை உங்கள் காதுல விழுறதுக்கு எவ்வளவு வருஷம் வேணா ஆகலாம், அது வரைக்கும் நீ அப்படியே தான் இருப்ப. அதனால கிடைக்கிறப்ப எடுத்துக்கணும், மன்னிக்கணும் தொந்தரவுக்கு. அந்த காசிமா அந்த சகோதரி நவம்பர் 11 இருந்து 17 யுஎஸ்ல நடந்த உலக கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு போகுது. அவங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர், வாடகை வீடு, வாடகை ஆட்டோ, கேரம் கிளப்னு ஒன்று வச்சிருக்காங்க, ஒழுகுற கூரை, அதுல தான் பிராக்டிஸே பண்றாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த பொண்ணு பரபரப்பான இறுதி ஆட்டம், பதற்றமான இறுதி ஆட்டம்ங்கிற தலைப்புல பிபிசிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தது. அந்த பேட்டியில சொல்லுது, போட்டி தொடங்கிய சிறிது நேரத்தில் என் எதிரில் இருப்பவர் 19 புள்ளிகளுடன் இருந்தார், நான் 0 இருந்தேன். ஆப்பனன்ட் 19 பாயிண்ட்ஸ், இவங்க 0. சிறிது நேரத்தில் நானும் 24 புள்ளிகள், அவரும் 24 புள்ளிகள். அடுத்த ஆட்டம் வெற்றியை தீர்மானிக்கிற ஆட்டம். மிகப்பெரிய பதட்டத்தோடு அமர்ந்திருந்தேன். என்னை நானே சமாதானப்படுத்திக் கொண்டேன். மறுபடியும் வாழ்க்கையில் இந்த இருக்கையில் வந்து அமர்கிற வாய்ப்பு கிடைக்குமா என எனக்கு தெரியாது. மறுபடியும் வாழ்க்கையில் இந்த இருக்கையில் வந்து அமர்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா என தெரியாது. அதனால் என்னுடைய சிறந்த விளையாட்டை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அடுத்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றேன். உலகத்திற்கான உலக கோப்பைக்கான தங்க பதக்கத்தை இந்தியாவின் சார்பாக தமிழ்நாட்டில் சென்னையில் புதுவண்ணாரப்பேட்டையில் வீடு மாதிரியே அந்த வீடு இருக்காது, அந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிற அந்த குழந்தை 3 தங்க பதக்கங்களை இந்தியாவிற்காக கொண்டு வந்திருக்கிறது. அந்த குழந்தைய நான் நேரில் மீட் பண்ணேன். அந்த குழந்தைய நேரில் மீட் பண்ணேன். காசிமா, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரமாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு கேட்டேன். அந்த குழந்தை சொல்லிச்சு, 8 மணி நேரம் மிக குறைந்தபட்சம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேங்க. கேரம்ல 8 hours per day. ரொம்ப படிப்பு அதிகமாக இருக்கு, எக்ஸாம் டைம்னா எஃபிஷியண்டா 4 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னுச்சு. நீங்கள் நினச்சி பாருங்க, தினமும் 4 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் தொடர்ந்து பயிற்சியிலேயே ஈடுபட்டிருக்கிற ஒரு குழந்தை ஜெயிக்காம போனாதான் ஆச்சரியம். ஜெயிச்சது ஆச்சரியமே கிடையாது. இதில் என்ன தெரியுமா அழகு? உங்களுடைய விஷன், உங்களுடைய இலக்கில் ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக நடக்கும். அந்த குழந்தை 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருக்கிற ஒழுங்காக இல்லாத கரை படிந்த மேடு பள்ளமாக இருக்கிற அந்த சுவர் மீது ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி மாட்டப்பட்டிருக்கிறது. அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் பாதரசம் கூட சரியாக இல்லை, முகத்தை கூட முழுமையாக பார்க்க முடியாது. அந்த கண்ணாடியில் 4 வருடங்களுக்கு முன்பு அந்த குழந்தை ஐ எம் எ வேர்ல்டு சாம்பியன் என்று எழுதி வைத்திருக்கிறது. குகேஷ் சொன்னாரே, எம்எல்ஏ அவர்கள் குகேஷ் பத்தி சொன்னார்ல, அந்த பையன் 2017 கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்கான், குகேஷ் உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? வேர்ல்ட் யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் ஆகணும்னு ஆசைன்னு 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் சொல்லியிருக்கான். 2024 நடந்துச்சு. என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். வறுமை, குடும்ப சூழல், நாம் சுற்றி இருக்கிற சமூகம், வளர்ப்பு, வாய்ப்பு, எதிலுமே பிரச்சனை கிடையாது. நமக்குள்ளதான் பிரச்சனை. நமக்குள்ளதான் பிரச்சனை. தைரியமா, கெத்தா, சந்தோஷமா எழுந்து நின்று வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்க. மரியாதைக்குரிய ராஜன் சத்யன் அவர்கள்ட்ட பேசுறப்ப சொன்னாரு, அன்பு சகோதரர், இப்போ இங்க வந்திருக்கிறதுல தகுதியான மாணவர்கள், படிக்கிறதுக்கு திறமையான மாணவர்கள்,
மார்க் இருந்தும் படிக்க வசதி இல்லைன்னா காலேஜ் ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து முனைவர் பட்டம் வாங்குகிறவரை உதவி செய்வதற்கு இவர்கள் இருக்கிறார்கள். வேலுசாமி வாத்தியார் கல்வி அறக்கட்டளை இருக்கிறது. அதற்கான தகுதி என்ன பண்ணணும்? நாம தான் வளர்த்திக்கணும். நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன், எங்கள் அப்பா கூலி வேலை செய்கிறாரு, எங்கள் அம்மா வீட்டு வேலை செய்து படிக்க வைக்க ஆள் இல்லை, ஆள் கிடையாது, என்னை எப்படியாவது நல்லா காலேஜில் சேர்த்து விடுங்கன்னு எம்எல்ஏ கிட்ட வந்து நின்னீங்கன்னா உங்களுக்காக உதவி செய்கிற முதல் கரமாக அந்த மனிதனுடைய கரம் நிச்சயம் இருக்கு. ஆனால் தகுதி நாம தான் வளர்த்திக்கணும். நான் நிறைய பேசணும்னு நினச்சி வந்தேன், நேரத்தினுடைய அருமை கருதி முடிக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தோடு முடிக்கிறேன். எனக்கு பிடித்த திருக்குறள், எப்பொழுதுமே அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிது. எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்காம ஒருவர் செய்கிற சிறிய உதவி கூட கடலை விட பெரியது என்று சொன்னார் வள்ளுவர். வேலுசாமி வாத்தியார் கல்வி அறக்கட்டளையும் மரியாதைக்குரிய எம்எல்ஏ அவர்களும் மரியாதைக்குரிய ராஜன் சத்தியன் அவர்களும் இப்பொழுது இந்த இடத்தில் செய்கிற உதவி, நீங்கள் நாளைக்கு படித்து பெரிய ஆளாகி இஸ்ரோவில் வேலை பார்த்தாலும் சரி, இல்லை இந்தியா விட்டு வெளியில் போய் நாசாவில் வேலை பார்த்தாலும் சரி, மிகப்பெரிய பதவிகளுக்கு வந்தாலும் சரி, லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் சரி, 10 பைசா கூட அவர்கள் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை. இவர்கள் செய்கிற உதவி பயன் தூக்கார் செய்த உதவி. நீங்கள் நினைக்கணும், நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிது. என் அன்பு மாணவ செல்வங்களே, வாழ்க்கையில் 5 விஷயங்களை உறுதியாக கடைபிடியுங்கள். தோல்வி என்பது இயல்பு, தோற்பதற்கு பயப்படக்கூடாது. 2வது, எந்த சூழலிலும் தாய் தந்தையரையும் ஆசிரியரையும் ஏமாற்றக்கூடாது. 3வது, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பதற்கு நிறைய வருடங்களை செலவு செய்தாலும் அதில் தவறில்லை. 4வது, நூலகம் சென்று படிக்கிற பழக்கத்தையும் தினசரி செய்தித்தாள்கள் படிக்கிற பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். 5வது, தாய்மொழி தவிர 2 மொழிகளை கற்றுக்கொள்கிற ஆர்வத்தை எப்பொழுதும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டை இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாகட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் எழுதட்டும். இந்த நல்ல வாய்ப்பிற்கு என்னை அழைத்து மரியாதைக்குரிய அன்பு சகோதரர், இனிமையான முகத்துக்கும் நிறைந்த அன்பிற்கும் சொந்தக்காரர் திரு ராஜன் சத்தியன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அன்பு தந்தை எம்எல்ஏ திரு ராஜன் செல்லப்பா அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், முக்கிய நபர்களுக்கும், சகோதரர்களுக்கும், குடும்பத்தார்களுக்கும், உங்களை அன்போடு அழைத்து வந்து கனிவோடு காத்திருக்கிற ஆசிரியர்களுக்கும், எப்படி என்றாலும் என் மகனோ என் மகளோ என் வீட்டிற்கான மிகப்பெரிய வெளிச்சத்தை தருவார்கள் என்கிற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கிற அத்துணை பெற்றோர்களுக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.